புரட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்லை. அதனால என்ன ஆகுது, புரட்சி தலைவருக்கு கையில் கச்சோ ஒன்றும் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாரு, அனகாபுத்தூர் ராமலிங்கம்னு ஒருத்தர், அவர் தலைவர் மேலே ரொம்ப பாசம் உள்ளவர். அவர் ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, தலைவர்கிட்ட அதை கொண்டாந்து கொடுத்து நீங்கள் இந்த கட்சியை எடுத்து நடத்துங்கிறார். அந்த கட்சி தலைவர் ஆரம்பித்தது இல்லை, அனகாபுத்தூர் ராமலிங்கங்கிறவர் ஆரம்பித்த கட்சி அது. அதுக்கப்புறம் தலைவர் எடுத்து அதை நடத்துகிறார். முதல்ல திண்டுக்கல் தேர்தல் வருது நாடாளுமன்றத்துக்கு. அதில் மாயாத்தேவரை நிறுத்தி அப்போ ரெட்டை இலை சின்னம், சுயேட்சை சின்னம், அதை எடுத்து நின்று வெற்றி பெறாங்க. முதல் வெற்றி. அதுக்கப்புறம் தலைவர் சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் நின்று வெற்றி பெற்று 3 முறை தலைவர் ஆட்சி பண்ணுறார். அதில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவில் இருந்தார். அப்போ எல்லாம் அம்மாவை அரசியலுக்கு கொண்டு வந்துட்டார். அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காங்க. அந்த சமயத்தில்